கல்வி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த வகுப்பை ஆர்வத்தோடு கவனித்து கொண்டிருக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கும் முதற்கண் என் வணக்கம். சென்ற வகுப்பில் நாம் திராவிட மொழிகளின் தலை சிறந்து விளங்குகின்ற தாயாக விளங்குகின்ற தமிழின் தனித்தன்மையை, அதன் இலக்கிய வளத்தை, இலக்கண வளத்தை கண்டோம். இந்த வகுப்பில் புதிய தலைப்பான புதைபொருள் ஆய்வு அது குறித்து காண்போம். புதைபொருள் என்ற தொடர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மண்ணுக்குள்ளே புதையுண்ட பொருள்களை குறிக்கும். உடைந்து போன பானை ஓடுகள், செப்பேடுகள், சில எலும்பு துண்டுகள், இது போன்ற பல்வேறு பொருள்கள் எல்லாம் இந்த மண்ணுக்குள்ளே புதைந்து இருக்கின்றன. இந்த புதை பொருள்களை தோண்டி எடுப்பதன் மூலம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், சங்க கால மக்கள், உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நாகரிகம் பெற்று வாழ்ந்தார்களா, என்னென்ன பொருள்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள், எளிய குடிசைகளில் வாழ்ந்தார்களா, மாட மாளிகைகள் கட்டி வாழ்ந்தார்களா என்பன போன்ற பல்வேறு செய்திகள் நமக்கு தெரிய வருகின்றன. எனவே இந்த புதைபொருள் ஆய்வு பற்றி நாம் காண்பது மிக முக்கியமாக இருக்கிறது. வாருங்கள் கல்விக்கு செல்வோம். புதைபொருள் ஆய்வு என்பது பழங்கால மக்கள் உருவாக்கிய பொருட்களை ஆய்வு செய்து அவர்களது வரலாற்றை அறியும் முயற்சியாகும். அவர்களுடைய வரலாற்றை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய வரலாறு தெரிஞ்சாதான் அதற்கு அடுத்தது நாம் எப்படி முன்னேறி இருக்கின்றோம், அவர்களிடமிருந்து நாம் எப்படி எந்த வகையில் நாம் முன்னேறி இருக்கிறோம் என்கிற செய்தியை நமக்கு தெரியும். இப்போது முதல்ல மனிதன் குகைகளில், காடுகளில் வாழ்ந்தான். அதே போன்று விலங்குகளை வேட்டையாடி தின்றான். அது கற்காலம், ஸ்டோன் ஏஜ். அதுலேயும் புதிய கற்காலம், பழைய கற்காலம் ரெண்டாக பிரிந்திருக்கிறது. இதில் கற்களாலே கருவிகளை பயன்படுத்தி விலங்குகளை வேட்டையாடினான். இயற்கையை கண்டு அஞ்சினான். ஆரம்ப கால மனிதனை பார்த்திங்கன்னா எல்லாவற்றுக்குமே பயந்தான். ஏன்னா தெரியாது எது நம்ம, அதாவது நல்லா கவனிக்கணும், எது எல்லாம் தன்னை விட அதிகமான சக்தி வாய்ந்ததாக இருந்ததோ அவற்றை கண்டு எல்லாம் இவன் பயந்து அவற்றையெல்லாம் வணங்க தொடங்கினான். அப்படி ஏற்பட்டது தான் இந்த இயற்கை வழிபாடு. எனவே வழிபாடு என்பது பயத்தின் காரணமாக ஏற்பட்டது தான். அதான் வள்ளுவர் சொல்கிறார், அச்சமே கீழ்களது ஆசாரம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாம்பு இவனை விட அதிகமான சக்தி இருப்பதாய் பார்த்து அதை வணங்கினான். அதற்காக தனியே கோயில் கட்டினான். அதற்கு அம்மன் பெயரை சாட்டி நாகாத்தம்மன் என்று கோயில் கட்டி வணங்கினான். மேகம், இடி, மின்னல், மழை இவையெல்லாம் அச்சுறுத்துவதை கண்டு, பயப்படுத்துவதை கண்டு அவற்றையெல்லாம் இவன் தெய்வமாக வணங்கினான். ஒவ்வொரு இயற்கைக்கும் ஒரு கடவுளை அவன் படைத்து கொண்டான். மழை தருவதற்கு வருணன், வெயில் தருவது சூரிய பகவான் என்று இப்படி தன்னை விட அதிகமாக ஆற்றல் வாய்ந்த பொருட்களை அவன் வணங்கினான். இந்த மாதிரி புதைபொருள் ஆய்வு, அதாவது அன்றைய கால மக்கள் நன்றாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பொருள்களை எடுத்து ஆய்வு செய்யும்போது அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று நமக்கு துல்லியமாக தெரியும். எப்படி அவர்கள், அரசர் என்பவர் ஒருவர் இருந்தார், ஒரு தலைவன் என்பது யார், அரசன் என்பவன் யார், அவன் எப்படி இருந்தான், அரசனுக்கு காவலன் என்பது பெயர். முதல்ல அரசன் எப்படி உருவானான் அப்படின்னா, மக்களில் யார் ஒருத்தர் அதிகமான வலிமையாக இருந்தானோ அவன் மற்றவர்களை தனக்கு கீழ்ப்படுத்தினான். நான் சொல்கிறத கேளு, உங்களை நான் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றுறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட பொறுப்பை ஒப்படைத்து விட்டு மக்கள் நிம்மதியாக உறங்கினார்கள். அவர்களுக்கு இவன் காவலாக இருந்தார். எனவே காவலன் என்ற பெயர் அரசனுக்கு ஏற்பட்டது. இப்படியெல்லாம்
அதனால்தான் காவலன், இறைவன் என்ற சொற்கள் எல்லாம் முதலில் அரசனுக்கு ஏற்பட்டது. புதைபொருள் ஆய்வின் மூலம் பழங்கால மக்களின் வாழ்க்கை முறை, ஆன்டிக்யூட்டி பண்டை கால மக்களுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், சிவிலைசேஷன், கல்ச்சர் சொல்கிறோம்ல, அவங்க நாகரிகம் என்பது எங்கே தோன்றும்? எங்கே ஆற்றங்கரைகள் இருக்கின்றனவோ அங்கு தான் நாகரிகம் தோன்றும். ஆறுகள் இருக்கிற பக்கத்தில் விவசாயம் மனிதன் செய்து கொண்டான். எனவே தான் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என்று அழைக்கப்பட்டன. கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே உருவானது ஆகியவற்றை பற்றி அறிய முடியும். இதனை தொல்லியல் என்பர். ஆர்கியாலஜி, புதைப்பொருள் ஆய்வுக்கு இன்னொரு பெயர் தொல்லியல், ஆர்கியாலஜின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அப்போ அந்த பொருளை ஆய்வு செய்வது. அகழ்வாராய்ச்சி, பூமியை தோண்டி எடுப்பது, ஆங்கிலத்தில் எக்ஸ்காவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். தொல்லியல் கல்வியின் மூலம் அதனுடைய பயன்கள் பாருங்கள். தொல்லியல் கல்வி, ஆர்கியாலஜி பற்றி நாம் தெரிந்து கொள்வதால் என்ன பயன்? தொல்லியல் கல்வியின் மூலம் முறையாக ஒரு வரையறைக்குள் மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்தை அறிய முடிகிறது. ஒரு வரையறைக்குள்ள மனித சமுதாயத்தினுடைய முன்னேற்றம், இந்த நூற்றாண்டிலிருந்து இந்த நூற்றாண்டு வரைக்கும் இவன் என்ன செய்தான், அவன் வண்டி பயன்படுத்தினான். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நெருப்பு, அதுக்கப்புறம் சக்கரம், இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம்தான் நாகரிகம் வளர்ச்சி அடைந்த காலம். அதுக்கப்புறம் இரும்பின் பயனை அவன் அறிந்து கொண்டான். நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பின்புதான் இந்த இறைச்சி, வேட்டையாடிய இறைச்சி மாமிசத்தை அவன் நெருப்பில் வதக்கி அதை சாப்பிட்டான். சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தது. அப்போ இப்படி செய்யலாம். இதிலிருந்து தான் சமையல் என்னும் கலை தோன்றியது. இப்படித்தான் இதெல்லாம் அறிவதற்கு இந்த தொல்லியல், ஆர்கியாலஜி பயன்படுகிறது. குறிப்பாக எழுத்துச் சான்றுகள் கிடைக்க பெறாத தொல்பழங்காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோரின் வாழ்க்கை நிலையை ஊகிக்க உதவுபவை அவர்கள் பயன்படுத்திவிட்டு சென்ற பழம் பொருட்களே ஆகும். எழுதப்படாத வரலாற்று காலம், ஆங்கிலத்தில் ப்ரீ ஹிஸ்டோரியன் பீரியடுன்னுவாங்க. எழுதப்பட்ட வரலாற்று காலம், அதுக்கு முன்னாடி எழுதப்படாத வரலாற்று காலம், அதெல்லாம் எழுத முடியாது இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ அந்த பொருள்களெல்லாம் நமக்கு அவங்க என்ன உணவு உண்டார்கள், அவர்கள் என்ன உடுப்பதற்கு என்ன உடையை உடுத்தினார்கள், எப்படி உறங்கினார்கள், இதெல்லாம் தெரியாது. எழுதப்படாத காலம்னு ஒன்று உண்டு. அதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் இந்த தொல்லியல் பயன்படுகிறது. பழம்பொருட்கள், இத்தொல் பொருட்களே அவர்களை பற்றி முழுமையாக அறிய உதவும் அடிப்படை சான்றுகள் ஆகும். அப்போது பூமியை தோண்டும் போது சில இடங்களில் தெரியும். அந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, அவங்களுக்கு தெரியும் இந்த இடம் இத்தனை ஆண்டு காலம், இத்தனை நூற்றாண்டுகள் பழமையானது. அதனால் இங்கே தோண்டி எடுத்தோம்னா சில அரிய பொருட்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பேரறிஞர் இருப்பார். அவர் கீழே சில பணியாட்கள் இருப்பாங்க. அவங்கள அந்த பூமியை தோண்ட சொல்லி அது கீழேருந்து ஒரு மட்டத்திலேருந்து சில பொருட்கள், சில இடங்களில் முதுமக்கள் தாழி அப்படின்னு ஒரு பொருள் கிடைக்கும். முதுமக்கள் தாழின்னா என்னது? இறந்தவர்களை அப்படியே ஒரு பானையில் அமர்ந்த நிலையிலோ நின்ற நிலையிலோ புதைப்பாங்க. அமர வச்சுட்டு அவர்கள் பயன்படுத்திய பொருள்களை அவர் கூடவே வைத்து, ஏன்னா அந்த பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா இறந்தவர்கள் மீண்டும் உயிரோடு வருவார்கள் என்ற நம்பிக்கை அந்த காலத்தில் எல்லா நாட்டு மக்களிடமும் இருந்தது. ஒரு நாட்டு மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, எங்கு வாழ்ந்த மக்களிடமும் இறந்தவர்கள் மீண்டும் உயிர் பெற்று வருவார்கள் என்ற நம்பிக்கையானது மனதில் ஆழமாக வேரூண்டி இருந்தது. அதனால்தான் இறந்தவர்களை இந்த பெரிய பானை, அது பேர் தான் முதுமக்கள் தாழி. இங்கே முதுமக்கள் என்பது இறந்து போனவர்கள் என்று அர்த்தம். அவங்கள அப்படியே இறந்ததுக்கப்புறம் நின்ற நிலையிலோ அல்லது அமர்ந்த நிலையிலோ அந்த பானைக்குள்ளே வைத்து அவர்கள் அடிக்கடி பயன்படுத்துகின்ற பொருள்களையும் கூடவே வைத்து பூமிக்குள்ளே புதைத்தார்கள். அப்போ அந்த முதுமக்கள் தாழிகள் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு அவங்க இறந்தவர்களை எப்படி அடக்கம் செய்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் சில இடங்களில் செப்பு காசுகள் கிடைக்கும், தாமிரம்.
அந்த செப்பு காசுகளில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற சின்னங்கள் வைத்து கொண்டு இந்த காலத்தில் இது அசோகர் கால நாணயம், இது அலெக்சாந்தர் காலத்து நாணயம் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிப்பாங்க. சில இடங்களில் அவர்கள் பயன்படுத்திய பானைகள், மண் பானைகள் கிடைக்கும். சில இடங்களில் பானை ஓடுகள் மட்டும் கிடைக்கும். அந்த ஓடுகளில் வரையப்பட்டிருக்கின்ற உருவங்கள் இல்லையா, சிந்து சமவெளி இதெல்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அங்கே சில பானை ஓடுகள்லாம் கிடைத்திருக்கின்றன. அந்த மாதிரி அவர்களை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதற்கு இத்தொல் பொருட்கள், சில இடங்களில் செப்பேடுகள், செம்பாலான ஏடுகள் எல்லாம் கிடைக்கும். அதை எடுத்துன்னு வந்து அந்த தொல்லியல் துறை, அதுக்குன்னே படித்தவர்கள், அது ஒரு துறை இல்லையா, அந்த துறையை சார்ந்த கல்வியை கற்றவர்கள் அதை படித்து பார்த்து இது இந்த நூற்றாண்டு, இது கிமு 2ஆம் நூற்றாண்டு, இது கிபி 5ஆம் நூற்றாண்டு என்று காலத்தை மிகவும் சரியாக கணித்து சொல்வார்கள். இதற்காகத்தான் இந்த தொல்பொருளெல்லாம் பயன்படுகின்றன. தொல்லியல், ஆர்கியாலஜி சொல் விளக்கம் பாருங்கள். புதை பொருள் ஆய்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம், தொல்லியல். அதுக்கு என்ன இது தொல்லியல்? ஆங்கிலத்தில் ஆர்கியாலஜி என வழங்கப்படுகிறது. ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆங்கில சொல் கிரேக்க மொழியிலிருந்து தான் பிறந்தது. பார்த்திங்களா? அப்போது நல்லா கவனிக்கணும், ஒரு மொழியிலிருந்து தான் சொற்கள் இன்னொரு மொழிக்கு வருது அப்படின்னா, இப்போ எந்த மொழியிலிருந்து வருதோ அந்த மொழி பண்டைய மொழி, செவ்வியல் மொழியாக இருக்க வேண்டும். அப்போ கிரேக்க மொழி என்பது செவ்வியல் மொழி என்பது என்ற ஒரு கருத்தும் நமக்கு தெரிகிறது. இது வந்து ஆங்கிலம், இது கிரேக்க மொழியிலிருந்து பிறந்தது. எது? ஆர்கியாலஜி என்ற சொல். ஆர்கயாஸ் எனும் கிரேக்க சொல்லிற்கு பழமை என்பது பொருள். ஆர்கியாஸ் அப்படின்னா பழமை, ஓல்டு அப்படின்னு பொருள். ஆர்கே என்னும் சொல் தொடக்கம் என்றும், லோகாஸ் என்பது அறிவியல் அல்லது கோட்பாடு என்றும் பொருள்படும். லோகாஸ் அப்படின்னா லத்தீனில் அறிவியல் அல்லது கோட்பாடு. கோட்பாடுனா என்னது? அறிஞர்கள் இதுதான் சரி என்று நிரூபிக்கப்பட்ட உண்மை தான் கோட்பாடு. இப்போ இந்த உலகத்தில் இது நிலையானது, இது நிலையற்றது, அப்போ நிலையாமை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இவ்விரு சொற்களும் இணைந்து தான் ஆர்கியாலஜி எனும் சொல் பிறந்தது. சரியா? ரைட். ஆர்கியாலஜி என்பது பழமையான பொருட்களை பற்றிய படிப்பு ஆகும். தொல்லியல் கல்வி இது வரலாறு எனும் பாடத்துடன் மிகவும் நெருக்கமான தொடர்பு கொண்டது. ஹிஸ்ட்ரியோடு இது தொடர்புடையது. ஆமாம் இல்லையா? இப்போ அரிக்கமேடு எங்கே? பாண்டிச்சேரி. அதே மாதிரி கீழடி சிவகங்கை மாவட்டம். இப்போ இங்கெல்லாம் வந்து பொருள்களை வந்து நல்லா ஆய்வு பண்ணி எடுக்கும்போது அங்கே கிடைக்கின்ற பொருள்களை வச்சு அந்த மக்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், கலாச்சாரம், நாகரிகம் இதெல்லாம் தெரியுது. எனவே இது ஹிஸ்ட்ரியோட, வரலாற்றுடன் நெருக்கமான தொடர்பு உடையதாக திகழ்கிறது. தொல்லியல் குறித்து லியோனார்டு காட்ரோல் என்னும் அறிஞரின் கருத்து. இவர் வந்து தொல்லியலில் மிகப்பெரிய அறிஞர். அதாவது அந்த கிரேக்க காவியங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரேக்க காவியத்திலேருந்து ஒரு நகரம், அதை பற்றி இவர் வந்து அந்த நகரத்தை அகழ்வாராய்ச்சி, பூமியை தோண்டி அந்த நகரத்தை ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அவருடைய கருத்து என்னன்னு பாருங்கள். தொல்லியல் எனும் தொடர்கதை இப்பூ உலகில் முதலில் மனிதன் தோன்றிய காலத்தில் தொடங்கி மனித குலத்தின் இறுதி அழிவு காலத்தில் தான் முடிவு பெறும். எவ்வளோ அற்புதமான உண்மை பாருங்கள். மனிதன் வாழும் காலத்திலேருந்து இந்த பூ உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்தாவே அங்கேருந்தே தொல்லியல் ஆரம்பிக்கிறதுன்றார். அதுக்கப்புறம் இறுதி அழிவு காலத்தில் தான் முடிவு பெறும். அப்போது மனிதர்கள் உயிரோடு இருக்கும் வரை இந்த தொல்லியல் என்பது இருக்கும் என்று இந்த அறிஞர் வந்து லியோனார்டோ காட்ரோல் என்கின்ற அறிஞர் தொல்லியல் பற்றி சொல்லியிருக்கின்ற கருத்து. அதனால் இதை கேட்பாங்க. மனிதன் தொல்லியல் எனும் தொடர்கதை இப்பூ உலகில் முதலில் மனிதன் தோன்றிய காலத்தில் தொடங்கி மனித குலத்தின் இறுதி அழிவு காலத்தில் தான் முடிவு பெறும். இது யார் கூற்று? கீழே ஒரு 4 அறிஞர்கள் கொடுப்பாங்க. அதில் இந்த அறிஞர் பேர் இருக்கான்னு பார்க்கணும். லியோனார்டோ காட்ரோல்
அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும். ரைட். அடுத்து பாருங்கள், வரலாற்று புத்தொளி பரப்பிய அகழாய்வுகள். அகழாய்வுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அகழ்தல் என்ற தமிழ் சொல்லுக்கு ஆழமாக தோண்டுதல் என்று பொருள். அகழ்தல் அப்படின்னா தோண்டுதல் அப்படின்னு அர்த்தம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று அதிகாரம் 16 பொறையுடைமையில் வள்ளுவர் சொல்கிறார். பூமியானது தன்னை தோண்டுபவர்களை எப்படி பொறுத்து கொள்கிறதோ அதை போல் தன்னிடமே உதவி பெற்று தனக்கே துரோகம் நினைக்கின்ற, தனக்கே தீமை நினைக்கின்ற மனிதர்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதில் அகழ்வார் அப்படின்னு வருது இல்லையா. இப்போ தோண்டுவார். இப்போ அகழ்வார் ஆயிடுச்சு அப்படின்னா பூமியை தோண்டி அதன் மூலம் சில பொருட்களை கண்டுபிடித்து நடத்தப்படுகின்ற ஆராய்ச்சி என்று இந்த சொல் பொருள்படும். அது ஆங்கிலத்தில் எக்ஸ்காவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொகஞ்சதாரோ, ஹரப்பா, பாடலிபுத்திரம், நாகார்ஜுன் கொண்டா, நாலாந்தா, அரிக்கமேடு, பையம்பள்ளி, காவிரி பூம்பட்டினம், அழகன்குளம், கொர்க்கை, கரூர் முதலான இடங்களில் நடைபெற்ற அகழாய்வுகள் வரலாற்றில் புத்தொளி பாய்ச்சி உள்ளன. புத்தொளி பாய்ச்சுதல்னா என்ன அர்த்தம்? அதிகமாக நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கின்றன. இன்னும் தோண்டினால் இன்னும் அற்புதமான செய்திகள் எல்லாம், புதை பொருள்கள் எல்லாம், அரிய பொருள்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை இந்தந்த இடங்களிலெல்லாம் ஆராய்ச்சி செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கின்றார். மொகஞ்சதாரோவில் தெரியும் உங்களுக்கு, பெரிய குளம் ஒன்று இருந்ததாக அங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் போய் அந்த குளத்தில் சைடில் துறைகள் இருக்கும், அதில் போய் உக்காந்து குளிப்பாங்க இல்லையா. மொகஞ்சதாரோ, ஹரப்பா மொகஞ்சதாரோ நாகரிகம்னு சொல்லுவாங்க. பெரிய சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா மொகஞ்சதாரோ நாகரிகம், மெசபட்டோமியா நாகரிகம் அப்படிலாம் நிறைய உண்டு. பாடலிபுத்திரம் இந்த காலம் இல்லையா, அசோகர் அந்த மாதிரி காலத்தில் வாழ்ந்தது தான் அந்த நகர் தான் பாடலிபுத்திரம். நாகார்ஜுன கொண்டா அந்த பக்கம் பீகார் அந்த மாதிரி. நாலாந்தா இங்கே தான் பல்கலைக்கழகமே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பழைய பல்கலைக்கழகம் நாலாந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாந்தா அரிக்கமேடு இல்லையா, அது இங்கே பாண்டிச்சேரி புதுச்சேரி. அதுக்கப்புறம் பையம்பள்ளி, காவிரி பூம்பட்டினம். பட்டினம் என்று சொன்னாலே அது காவிரி பூம்பட்டினம், சோழர்களின் தலைநகரமாக இருந்தது. அப்புறம் அழகன்குளம், ஊர் பேர்லாம் பாருங்கள். கொர்க்கை, பாண்டியர்களுடைய துறைமுகம். கரூர், அது கருவூர் தான் கரூர் என்று மாறியது. முதலான இடங்களில் நடைபெற்ற அகழாய்வுகள் இங்கெல்லாம் பெரிய பெரிய அகழ்வாராய்ச்சி பேரறிஞர்கள்லாம் ஒன்று கூடி அகழ்வாராய்ச்சி பூமியை தோண்டி சில பொருள்களை வெளியே எடுத்தபோது இங்கு கிடைத்த பொருள்களெல்லாம் அறிஞர்களுக்கு அதிக நம்பிக்கை ஏற்படுத்தின. அற்புதமான அரிய செய்திகளை அவர்களுக்கு தெரிவித்தன. அரிக்கமேடு, அழகன்குளம் அகழாய்வுகள் சங்க கால தமிழரின் சிறப்பை வெளிப்படுத்துவதுடன் தமிழக ரோமானிய தொடர்பையும் அறிவிக்கின்றன. பாருங்கள், சங்க காலம் என்பது மிக மிக பழமையான காலம் இல்லையா. கிபி 2ஆம் நூற்றாண்டு சிலப்பதிகார காலம், அதுக்கும் முற்பட்ட காலம் இல்லையா சங்க காலம். அப்போது அந்த சங்க காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை, மரம் செடி கொடிகள் இதோடு சேர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இப்போல்லாம் மரங்களெல்லாம் அங்கங்கே அழிக்கிறாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் மரங்களோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். வெயிலிலே வாடினார்கள், மழையிலே நனைந்தார்கள். சங்க இலக்கியங்கள் மொத்தம் 2381 பாடல்கள், கரெக்டாக அக்யூரேசியாக. அதில் 1862 பாடல்கள் அகப்பாடல்கள், காதல் பாடல்கள். 519 பாடல்கள் புறப்பாடல்கள், அதாவது வீரம் பற்றிய பாடல்கள். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சங்க காலத்தில் காதல் தான் மிகுந்து இருந்தது, வீரம் கொடையெல்லாம் அவற்றுக்கு பின்னாடி தான் இருந்தது. ஆனால் அதனால் மக்கள் என்ன உணவை உண்டார்கள்? கும்மாயம் அப்படின்னு ஒரு ஸ்வீட்டு இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த உள்ள போலின்ற மாதிரி அந்த சுயம் அப்படின்லாம், அப்போ ஒரு உணவு இருந்தது, அதெல்லாம் சாப்பிட்டார்கள். அந்த மாதிரி எல்லாமே என்னென்ன உணவு உண்டார்கள் என்ற செய்திகளாக அதில் தெரிகிறது. தமிழக ரோமானிய தொடர்பு, அதாவது தமிழ் ஒரு பழைய மொழி, காலத்தால் மிக 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 முற்பட்ட மொழி என்பதற்கு அடையாளமே தமிழர்கள்
பழங்காலத்திலேயே கடல் வாணிபம் பல நாடுகளோடு, கிரேக்கம் அப்புறம் ரோமானியம் போன்ற நாடுகளோட தமிழர்கள் கடல் வாணிப தொடர்பு வைத்திருந்தார்கள். அதாவது மிளகை, அதாவது வேற்று நாட்டவர்கள் கிரேக்கர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கப்பல் நிறைய தங்கத்தை கொண்டு வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்து விட்டு கப்பல் நிறைய மிளகை ஏற்றி கொண்டு சென்றார்கள். பொன்னோடு வந்து மிளகோடு பெயரும் என்ற குறுந்தொகை வரி இதனை சொல்கிறது. அந்த அளவுக்கு தமிழர்கள் ரோமானியர்களுடைய தொடர்பை இந்த அரிக்கமேடு, அழகன்குளம் இங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ணி கிடைத்த பொருள்கள் மூலம் இந்த சிறப்புகள் எல்லாம் நமக்கு தெரிய வருகின்றன. இதனை போன்று ஆதிச்சநல்லூர் அகழாய்வுகளில் கிடைத்த இரும்பு, வெண்கல பொருட்கள் தமிழரின் பண்பாட்டு பெருமையை உலகிற்கு உணர்த்துகின்றன. அதாவது ஒரு காலத்தில் இரும்பு கூட தங்கத்தினுடைய இடத்தை பெற்றிருந்தது. அதாவது பொன் என்ற சொல் வந்து இப்போ கோல்டை மட்டும் குறிக்கிறது, தங்கத்தை. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இரும்பை கூட கரும்பொன் என்று சொல்வார்கள். செம்பொன் என்றால் தங்கம், கரும்பொன் என்றால் இரும்பு. அப்போ இரும்பு கூட தங்கத்தினுடைய இடத்தை பெற்றிருந்தது. ஆதிச்சநல்லூர் அகழ கிடைத்த இரும்பு, வெண்கல பொருட்கள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த வெண்கல பொருட்கள் தமிழரின் பண்பாட்டு பெருமையை உலகிற்கு உணர்த்துகின்றன. இரும்பினால் ஆயுதங்கள்ல செஞ்சுருக்காங்க. இப்போ அதியமான் ஔவையாருடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் போர் நடைபெற இருந்தபொழுது அப்போது இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு ஔவையார் விரும்பினார்கள். அப்போது அதியமானை விட்டு பிரிந்து சென்று அதியமானுக்கு தூதுவனாக ஔவையார் தொண்டைமானிடம் செல்கிறார். அப்போ அங்கே அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து கண்டிப்பாக அதியமான் நாட்டின் மீது, தகடூர் மீது படையெடுத்தே தீருவேன் அப்படின்னும் போது அவன் தன்னுடைய பெருமையை பறைசாற்றி கொள்வதற்காக தன்னுடைய ஆயுத கிடங்கிற்கு ஔவையாரை அழைத்து சென்று, என்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் புத்தம் புதியனவாக, எல்லாமே இரும்பால் செய்யப்பட்டு புத்தம் புதியனவாக முனை மழுங்காமல் கூர்மையாக இருக்கின்றன அப்படின்னு பெருமையாக சொல்கிறான். அப்போ ஔவையார் சொல்கிறாங்க, அதியமானுடைய ஆயுதங்கள் எல்லாம் பகைவர்களோடு மோதி மோதி பகைவர்களை வென்று கொன்று முனை முழுங்கி கொல்லன் உலைக்களத்தில் ரிப்பேருக்காக வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் உன்னுடைய ஆயுதங்கள் எதுவுமே பண்ணாமல் புதுசாக வச்சிருக்கிற, நீ அவன் மேல் படையெடுத்தால் நீதான் தோல்வியை தழுவாய் என்று சொல்லி 2 நாட்டுக்கும் நடைபெற இருந்த போரை ஔவையார் தடுத்ததாக புறநானூறு கூறுகிறது. இது எதுக்காக சொல்ல வரோன்னா, இந்த பண்பாட்டு பெருமை பொருட்கள் தமிழரின் பண்பாட்டு பெருமையை உலகிற்கு இந்த பொருள்களெல்லாம் உணர்த்துகின்றன. இறந்த வீரர்களின் நினைவாக நடுகள் எடுத்து வழிபட்டவன் பண்டைய மனிதன் என்பதனை வெளி உலகிற்கு எடுத்து காட்டியது தொல்லியல் ஆய்வு தான். சரி, நடுகள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நடுகள்னா என்ன அப்படின்னா, ஒரு போரில் இறந்த வீரன், ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னா அங்கே அந்த ஒரு வீரன் இறந்து விட்டால் ஒரு கல்லை ஒன்று எடுத்து கொண்டு வந்து அதை தூய்மையான நீரில் நன்றாக சுத்தம் பண்ணி கழுவி விட்டு அதில் அந்த இறந்த வீரனுடைய உருவத்தை பொறிப்பார்கள். பொறித்துவிட்டு அவனுடைய நினைவாக அவன் தோற்றம் மறைவு என்று போட்டு இந்த போரில்தான் அவன் இறந்தான் என்று சொல்லி அவனுடைய நினைவாக நடப்படும் கல்லு தான் நடுகள் என்று அழைக்கப்படும். இந்த நடுக்கல்லை அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தெய்வமாக வணங்குவார்கள். இந்த நடுக்கல் வழிபாடு தான் இன்றைக்கு சமாதியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இறந்தவர்களை ஒரு சமாதியில் வச்சுட்டு அதில் டைல்ஸ் போட்டு ஒரு இது மாதிரி கட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த நடுகள் வழிபாட்டு மூலமாகத்தான் தோன்றியது. ஸோ இந்த இறந்த வீரர்களின் நினைவாக நடுகள் எடுத்து வழிபட்டவன் பண்டைய மனிதன் என்பதனை வெளி உலகிற்கு எடுத்து காட்டியது தொல்லியல் ஆய்வு தான். இன்னொன்று நல்லா கவனிக்கணும், இந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் நடுகள் நடப்படுவது என்று அர்த்தம் இல்லை. ஒரு போரில் வீரத்துடன் போரிட்ட நாய்க்கு கூட நடுகள் நடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வீரத்தோடு போரிட்ட காளைக்கு கூட நடுகள் நடப்பட்டிருக்கிறது. எனவே நடுகள் என்பது தமிழர்களின் வீர வழிபாடாக இருக்கிறது. ஸோ இந்த நடுக்கல் வழிபாடு இந்த தொல்லியல், இந்த எக்ஸ்காவேஷன் அகழ்வாராய்ச்சி மூலமாக கிடைக்கின்ற அந்த கல்லின் மூலமாகத்தான்
தெரிய வருகிறது. எனவே தொல்லியல் மிகவும் முக்கியமானதாகும். அடுத்தது தொல்லியலின் வகைகள். புவியியல் அடிப்படையிலும், அதாவது நிலம், புவினா பூமி, கால அடிப்படையிலும் வேறு சில அடிப்படையிலும் தொல்லியல் ஆனது ஒன்று மத்திய தரைக்கடல் தொல்லியல். அதாவது மெடிட்டேரியன் சீ இருக்கு இல்லையா, மத்திய தரைக்கடல், அதை சுற்றி அங்கே அகழ்வாராய்ச்சி நடத்துவாங்க. அங்கே கிடைக்கின்ற பகுதி இது புவியியல் அடிப்படையில் அமைந்தது. ரெண்டாவது சீர்மிகு இலக்கிய கால தொல்லியல் அப்படின்னு. இலக்கிய கால தொல்லியல்னா என்ன அர்த்தம்? இலக்கிய காலம் இருக்கு இல்லையா, அந்த இளங்கோவடிகள் சாத்தனார் வாழ்ந்த காலகட்டம், அங்கே கிடைக்கின்ற பொருள்களை அகழ்வாராய்ச்சி செய்து எடுப்பது. இந்த ரெண்டையும் பற்றி சொல்வது இந்த தொல்லியலினுடைய வகைகள். அதுக்கப்புறம் பாருங்கள், கால பகுப்பு முறையில் கூட தொல்லியலை மத்திய தரைக்கடல் தொல்லியல், வரலாற்றுக்கு முற்பட்ட தொல்லியல், தொடக்க வரலாற்று கால தொல்லியல், வரலாறு சார்ந்த தொல்லியல் என மூன்றாக பிரிப்பார். பாருங்கள், கால பகுப்பு முறையில் வரலாற்றுக்கு முற்பட்ட தொல்லியல், அதாவது எழுதப்படும் காலம் இருக்கு இல்லையா, அந்த வரலாறுக்கு முற்பட்ட காலத்திலையும் கிடைக்கின்ற பொருளை வச்சு ஆராய்ச்சி செய்வாங்க. அதை வரலாற்றுக்கு முற்பட்ட தொல்லியல். அடுத்தது தொடக்க வரலாற்று கால தொல்லியல், அதாவது ஆரம்ப கால வரலாறு, அப்போ கிடைக்கின்ற பொருளுக்கான தொல்லியல். மூணாவது வரலாறு சார்ந்த தொல்லியல், இந்த வரலாற்று காலங்கள், அங்கு வாழ்ந்த மக்கள், எந்த நூற்றாண்டு, என்ன உணவு, என்ன பொருள்களை புழக்கத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள், இதை சார்ந்த தொல்லியல் என மூன்றாக பிரிப்பார்கள். அதனால் கால பகுப்புனா அது 3 வரை, புவியியல் அடிப்படைனா அது 2 வகை என்று நினைவில் கொள்ள வேண்டும். தொல்லியலின் தந்தை, ஆமாம், ஒவ்வொருத்துக்கும் தந்தைன்னு இருப்பாங்க. இப்போது வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொன்னால் ஹெரடோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் தான் வரலாற்றின் தந்தைன்னு. அதே மாதிரி இந்த ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படி யாருன்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. தொல்லியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் அறிஞர் ஹென்ரிச் சிலிமென் என்பவர் ஆவார். இவர் தான் வரலாற்று காலத்தின் தந்தை, அதாவது தொல்லியலின் தந்தை. இலியட் காப்பியத்தில் குறிப்பிடப்பட்ட ட்ராய் எனும் நகரத்தையும், அதாவது ஹோமர் என்ற ஒரு பெரும் புலவர், அவருக்கு 2 கண்ணும் தெரியாது, குருடு. அவர் எழுதியது 2 மிகப்பெரிய காவியங்கள், ஒன்று இலியட்டு, இன்னொன்று ஒடிசி. அது நம்ம தமிழில் இருக்கிற ராமாயணம் மகாபாரதத்துக்கு சமமானவை. அதில் அந்த இலியட் காப்பியத்தில் குறிப்பிடப்பட்ட ட்ராய் என்னும் நகரம், அது ஒரு நகரம் ட்ராய். அந்த நகரத்தையும் ட்ராய் நகரின் அருகில் இருந்த அகமெம்னான் எனும் மன்னன், ஒரு அரசனுடைய பெயர் அகமெம்னான், அந்த மன்னனுடைய தலைநகரம் மைசேனே, அந்த தலைநகரத்தை அகழ்ந்தெடுத்ததும் இவரே ஆவார். எவ்வளோ அற்புதமான அகழ்வாராய்ச்சி பாருங்கள். ஏன்னா கிரேக்க கால அகழ்வாராய்ச்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆரம்ப காலம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முதல்ல தோன்றியதே கிரேக்க மொழின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பண்பாடு மிக்கவர்களாக இருப்பாங்க பாருங்கள். அப்போது தோன்றிய அந்த மைசேனே எனும் நகரத்தையே இவர் என்ன பண்ணார், பூமியிலிருந்து தோண்டி எடுத்து அதை அகழ்வாராய்ச்சி செய்ததால் இவரை த ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி, தொல்லியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஹென்ரிச் சிலிமென், நல்ல பேர் ஞாபகத்தில் வச்சுங்கம்மா. ஏன்னா இந்த பேரெல்லாம் ரொம்ப முக்கியமானவை. அதனால் இந்த பேர்கள் ரொம்ப ஆக தொல்லியல் என்பது எல்லா வகையான இந்த பழம் பொருட்களை பற்றிய ஆராய்ச்சி என்பதும், அதற்கு இன்னொரு பெயர் புதைப்பொருள் ஆய்வு என்பதும், புதைப்பொருள் ஆய்வும் தொல்லியலும் ஒன்றுதான் என்பதும், அல்லது இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருப்பதும் தான் நாம் இந்த வகுப்பில் கண்டோம். நன்றாக இதை ஆரம்பத்திலிருந்து படித்து இந்த பெயர்கள் வருவதெல்லாம் நன்றாக மனப்பாடம் செய்தால் இதில் நீங்கள் நிறைய மதிப்பெண்கள் பெற முடியும். நன்றி, வணக்கம்.